जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं। जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकम्। பரமஹம்ச நித்யானந்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞானம் அருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சை அளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவதேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாஷிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாக்யம் த்வாம் மகாபாவ சுயோகினம் வந்தே பூர்ணாவதாரம் ஷம் நித்யானந்தாய ஸ்வாகதம். சாரதாதேவி ரொம்ப அழகா சொல்வார்கள், உனக்கு மன நிம்மதி வேணும்னா மற்றவர்களிடம் குறை கண்டுபிடிப்பதை நிறுத்திவிடு. மற்றவர்கள்ட்ட குறை கண்டுபிடிக்கிற மனிதனாலே தன்னுடைய எக்ஸ்ட்ராடினரியான சக்திகளை உயிர்ப்பிக்க வைக்கிறது சாத்தியமில்லை. ஏன்னா அவனுடைய நேரம் முழுவதும் என்ன ஆயிடுது, கிரிட்டிசைஸ் பண்றதுலேயே தீர்ந்து போயிருது. சாதாரணமாக வீணாகவே தன்னுடைய வாழ்க்கையை விரயமாக்குவதிலேயே தீர்ந்து போயிருது. சில பேர் என்கிட்ட வந்து சொல்றது உண்டு, சாமி உங்களை விமர்சிக்கிறவங்களெல்லாம் நீங்க சபிச்சு நிறுத்தக்கூடாதா அப்படின்னு. நான் சொல்றது தேவையில்லை. ஒரு ஞானியினால் சபிக்க முடியாது. அது முதல் விஷயம். ரெண்டாவது, விமர்சனம் செய்கின்ற மனநிலையில் இருப்பவனுக்கு வேறொரு சாபம் தேவையில்லை. ஏற்கனவே அவன் நரகத்தில் தான் இருக்கின்றான். அவனுக்கு சாபமே தேவையில்லை. ஏன்னா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கானாலே அவனுடைய வாழ்க்கையினுடைய உயர் உணர்வுகளை, உயர் சக்திகளை வெளிப்படுத்த அவன் முயற்சி செய்யாமல் இருக்கின்றான். அவன் ஏற்கனவே நரகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். யாரால் தன்னுடைய வாழ்வின் உயர் சக்திகளை வெளிப்படுத்துகின்ற முயற்சியை செய்து வெளிப்படுத்துகின்றார்களோ அவர்கள் வெறும் விமர்சனத்திற்குள்ளே செல்ல மாட்டார்கள். வெறும் விமர்சனத்தில் சிக்கி வீணாக மாட்டார்கள். நமக்குள் இருக்கின்ற உயர்நிலை சத்தியங்களை, சக்திகளை வெளிப்படுத்துகின்ற நுட்பம் இந்த தியான நுட்பம். இந்த நுட்பத்தை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். தலை, கழுத்து, உடல் மூன்றையும் நேராக வைத்து அசைவற்றதாக வைத்துக் கொண்டு ஸ்திரமாக இருந்து மற்ற திசைகளை பாராமல், மற்ற திசைகள்னா வெளியிலே இருக்கின்ற 10 திசைகள் மட்டுமல்ல, 8 திசைகள் சுற்றி மேல் கீழ், இந்த வெளியிலே இருக்கின்ற 10 திசைகளை மட்டுமல்லாமல் உள்ளே இருக்கின்ற திசைகளையும் பார்க்காமல் இருத்தல். நாம வெளியில பார்க்காம கண்ணை மூடிடுவோம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய டிவி ஓடிட்டு இருக்கும். அதையும் நிறுத்த வேண்டும். அதையும் நிறுத்தி தன்னுடைய மூக்கின் நுனி மீது, இந்த நுனியோ அல்லது இந்த நுனியோ, எந்த நுனியாயிருந்தாலும் பரவாயில்ல, நுனியின் மீது கவனத்தை ஒன்றாக்கி ஆழ்ந்த அமைதியோடு அமர்ந்திருங்கள். இது மிகவும் எளிமையான, மிகவும் சக்தி வாய்ந்த தியான நுட்பம். மொத்த பகவத்கீதையிலும் எம்பெருமான்
அர்ஜுனனுக்கு தீட்சை அளிக்கின்ற ஆழமான ஒரு தியான நுட்பம். பல்வேறு கருத்துக்களை எம்பெருமான் பகிர்ந்து கொள்ளுகின்றார். ஆனா தியான நுட்பங்களை பொறுத்தவரை இந்த ஒரே ஒரு தியான நுட்பத்தை தான் அளிக்கிறார். நேரடியாக எம்பெருமான் தீட்சையாக அளிக்கின்ற தியான நுட்பம் இது. உடம்ப ஒரு பாறையை போலே அசைவற்றதாக நினைத்து ஸ்திரமாக அமர்ந்து தலை கழுத்து முதுகு மூன்றையும் நேர்கோட்டில் வைத்து மூக்கின் நுனியில் ஆக்ஞா சக்கரம், புருவ மத்தி, அந்த நுனியாக இருந்தாலும் சரி அல்லது இந்த நுனியாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுல எதை வேணுமானா நாம தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அந்த இரண்டு நுனிகளில் ஏதாவது ஒரு நுனியில் உணர்வை ஒன்றாக்கி சலனமில்லாமல் ஆழ்ந்த அமைதியோடு முடிந்த அளவிற்கு நேரம் அமர்ந்திருங்கள். இது ஒரு தியான நுட்பம். மீண்டும் மீண்டும் இந்த தியான நுட்பத்திற்குள்ளே முழுகுவதன் மூலமாக, தியான நுட்பத்திலே நிலை பெறுவதன் மூலமாக நாம் பிரபஞ்சத்தின் விதிகளையெல்லாம் உருவாக்குகின்ற சக்தியின் மையத்தை உணர்வோம். நமக்குள் ஏற்படுகின்ற எண்ண அதிர்வுகள் பிரபஞ்சத்திலே நிஜமாக மாறும். பிரபஞ்சத்தில் நிஜமாக நடக்கின்ற நிகழ்வுகள் நமக்குள் எண்ண அதிர்வுகளாக நமக்கு முன்பாகவே உணர்த்தப்பட்டுவிடும். இந்த இரண்டும் நடப்பதற்கான ஆழமான தியான நுட்பத்தை எம்பெருமான் இந்த சூத்திரங்கள் மூலமாக நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். அடுத்து இதற்கும் ஆழ்ந்த சில சத்தியங்களை சொல்கிறார். அடுத்த சத்தியங்கள் नात्यश्नतस्तु योगोऽस्ति न चैकान्तमनश्नतः न चातिस्वप्नशीलस्य जाग्रतो नैव चार्जुन युक्ताहारविहारस्य युक्तचेष्टस्य कर्मसु युक्तस्वप्नावबोधस्य योगो भवति दुःखः. नात्यश्नतस्तु योगोऽस्ति न चैकान्तमनस्नतः न चाति स्वप्नशीलस्य जाग्रतो नैव चार्जुन युक्ताहार विहारस्य युक्तचेष्टस्य कर्मसु युक्तस्वप्नावबोधस्य யோகோ பவதி துக்கஹா. இந்த ஸ்லோகத்திலே, இந்த சூத்திரங்களிலே ஆரோக்கிய வாழ்வை பற்றி எம்பெருமான் விளக்குகிறார். இந்த ஜீவன் முக்த வாழ்க்கையின் எல்லா பரிமாணங்களையும் எம்பெருமான் விளக்க துவங்குகிறார். இந்த சூத்திரங்கள் வழியாக ஆரோக்கிய வாழ்வின் சாரத்தை அளிக்கின்றார். அர்ஜுனா, இந்த யோகம் மிகுதியாக உண்பவனுக்கும் அறவே உண்ணாமல் இருப்பவனுக்கும் கைகூடாது. மிகுதியாக உறங்கும் இயல்புடையவனுக்கும் எப்போதும் விழித்துக் கொண்டே இருப்பவனுக்கும் கைகூடாது. துக்கத்தை போக்குகின்ற இந்த யோகம் அளவோடு உண்டு உடற்பயிற்சி செய்பவனுக்கும் நடமாடுகிறவனுக்கும் விழித்திருப்பவனுக்கும் அளவோடு உறங்கி அளவோடு விழித்திருப்பவனுக்கு மட்டுமே கைகூடுகின்றது. நம்ம ஆழ்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கிருஷ்ணன் ஏதோ ஒரு காட்டில் இருக்கின்ற ஒரு சந்நியாசிக்கு இந்த சத்தியங்களை சொல்லவில்லை. நாட்டை ஆளும் அரசனாகிய அர்ஜுனனுக்கு, ஆளப்போகின்ற அரசனாகிய அர்ஜுனனுக்கு, இளைஞனுக்கு இந்த சத்தியங்களை சொல்லுகிறார். அதனால எல்லா பரிமாணங்களையும் விளக்குகிறார். உணவு, உறக்கம், எல்லா பரிமாணத்தையும் விளக்குகிறார். சொன்னா யாருக்கு தெரியும் இந்தியாவில் ட்ரெயின் எவ்வளவு நேரம் வேணா லேட்டா வரும். லேட்டா வர வரைக்கும் பசியா இருந்தா நான் சாக முடியும். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தி அளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை
மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்துரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभाषितशोभितलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि नित्यानन्दलिङ्गम्। ॐ नमो भगवते रुद्राय नमस्ते रुद्रमन्यवपुतो दयिषवे नमः नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुदते नमः या जयिषुः शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तपतया नो रुद्रमृडय या ते रुद्र शिवा तनोरघोर पापकाशिनी तया नस्तनुहा शन्तमया गिरिशन्ताभिजागशीः या विशृङ्गिरिशन्तहस्ते विभष्ट्यस्तवे शिवाङ्गिरित्रतां गुरुमाहि पुंसे पुरुषं जगते शिवेन वचसा त्वा गिरिशाच्छा वदामसि यथा नः सर्वमिज्जगदयक्ष्मगुं सुमना असत् अद्य वोचदधि भक्ता प्रथमो दैव्योऽभिषगे अहीहश्च सर्वान् जम्बयन् सर्वाश्च यादुत्राण्यः असौ यस्ताम्रो अरुणपुत भभ्रस्व मङ्गलः ये चेमागुं रुद्रा अभितो दिक्षु श्रुता सहस्रशो वै शागुं भेडयीमहे असव्यो वसर्पति नीलग्रीवो विलोहितः उदैनं गोपा अदृश. சில பேர் பார்த்தீங்கன்னா உயிர் வாழ்வதற்காக சாப்பிட்றவங்களையும் பார்க்கலாம், சாப்பிட்றதுக்குன்னே உயிர் வாழறவங்களையும் பார்க்கலாம். உயிர் வாழறதுக்காக சாப்பிட்றது ஒரு பக்கம், சாப்பிட்றதுக்குன்னே உயிர் வாழறது இன்னொரு பக்கம். உயிரே போனாலும் சாப்பிட்றத வந்து கைவிடாமல் இருக்கிறவங்க இன்னொரு பக்கம். ஒரு சின்ன கதை. ஒரு மனிதன் ரயில்வே தண்டவாளத்தில் உட்காந்துட்டு ஒரு பெரிய பிளேட்டில் பிரியாணி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஒரு தண்ணி பாட்டில் வச்சு குடிச்சிட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு இருந்தார். அந்த வழியாக வந்த இன்னொருத்தர் அதை பார்த்துட்டு, அப்பா உனக்கு அறிவில்லை, தண்டவாளத்து மேலே உட்காந்துருக்கியே, ட்ரெயின் வந்ததுன்னா செத்து போயிருவியப்பா, தள்ளி உட்காந்து சாப்பிடு. அவன் சொன்னான், இல்லை இல்லை, சூசைட் பண்ணிக்கிறதுக்காக தான் இங்கே உட்காந்துருக்கிறேன், தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தான் தண்டவாளத்தில் உட்காந்துருக்கேன். இப்போ இந்த நபர் கேட்டான், தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிற, அப்புறம் என்ன பிளேட்டு முழுக்க வச்சு பிரியாணி சாப்பிட்டுட்டு பக்கத்தில் தண்ணி பாட்டில் வச்சு குடிச்சிட்டு இருக்கியே. இவன் சொன்னான், யாருக்கு தெரியும் இந்தியாவில் ட்ரெயின் எவ்வளோ நேரம்னா லேட்டாக வரும், லேட்டாக வர வரைக்கும் பசியாக இருந்தால் நான் சாக முடியும். சாக போகிறது உறுதினாலும் சாப்பாட்டை விட்டு விடாத மனிதர்கள். மனிதர்களுடைய மன அமைப்பு பாருங்க, சாகும் பொழுதும் சாப்பாட்டை விடாத மன அமைப்பு. எம்பெருமான் இங்க தெளிவா சொல்றாரு, மிகுதியாக உண்பவனுக்கும் அறவே உண்ணாமல் இருப்பவனுக்கும் இந்த யோகம் கைகூடாது. புத்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்த ஒரு அனுபூதி. 6 ஆண்டுகள் எந்த விதமான உணவையும் எடுத்துக்கொள்ளாமல் உடலை வருத்தி பட்டினி போட்டு விரதம் இருக்கின்றார். அவர் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறார். உடலை வருத்தி உணவு கொடுக்காமல் இருந்தால் ஞானமடைந்து விடுவோம் யாரோ அவருக்கு சொல்லிவிட்டார்கள். அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறாரு.
இதுதான் சில நேரத்தில் நான் சொல்றது, இது தவம் அல்ல அவம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நேரடியாக ஜீவன் முக்திக்கு உங்கள் உடலையும் மனதையும் தயார் செய்வது மட்டும்தான் தவம். அந்த மாதிரி தயார் செய்யாமல் பல துக்கங்களையும் நீங்கள் வரவழைத்துக் கொள்வது அவம். தவம் பண்றது தப்பு இல்லை, அவம் பண்றது தப்பு. நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், தவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கையில நாம பல முடிவுகளை எடுக்க முடியும். சில நேரத்தில் என்ன பண்றோம், நம்முடைய சோம்பல் தனத்தாலும் நாம ஏதோ ஒரு மூடத்தன்மையினாலும் நம்முடைய மூடத்தனமான செயல்களாலும் வருகின்ற துக்கத்தை ஆன்மீக தவம்னு நினைச்சுக்கிறோம். கிடையாது. ஆன்மீக தவம்னா என்னன்னா, இந்த ஜீவன் முக்த சத்தியங்களை உணர்வதற்காக உங்கள் உடலையும் மனதையும் தயார்படுத்துவது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்லாம சாப்பிடாம இருக்கிறது பட்டினி, இருந்தும் சாப்பிடாம இருக்கிறது விரதம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம், பட்டினியை விரதம் நினைச்சு மனசை தேத்திக்கிறது. பட்டினி விரதம் அல்ல. ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகான ஒரு கதை சொல்வாரு. ஒரு மகா கஞ்சன் ஒரு திருவிழாவின் போது பொறிக்கடை நடத்தி கொண்டிருந்தான். மகா கஞ்சன். யாராவது ஒரு சாதுக்களோ சன்னியாசியோ வந்தா கூட ஒரு கைப்பிடி பொரியை அள்ளி கொடுக்க மாட்டான். நம்ம ரோட்ல பல பேரை பார்க்கலாம். எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு நபர் வந்தார். வந்து, சாமி, ரோட்ல என்கிட்ட ஒருத்தன் வந்து பிச்சை கேட்டான். நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா அவனை பார்த்து நான் கேட்டேன், நான் பணம் கொடுத்தா நீ சிகரெட் பிடிப்ப, கஞ்சா பிடிப்ப, இல்லை பீடி பிடிப்ப, அதனால நான் கொடுக்க மாட்டேன். அது ரொம்ப பெருமையோடு என்கிட்ட வந்து சொன்னார். நான் சொன்னேன், ஐயா, இப்போ நீங்கள் கொடுக்காம இருக்கிறதுனால அவன் பிடிக்காம இருந்துட போறான்னு அர்த்தமா? கொடுக்காமல், பணம் கொடுக்காமல் இருப்பதனால் அவன் மாறிவிடப் போவதில்லை. அவனுக்கு சரியா புரிய வைக்க முடிந்தால் வேணா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரிய வைத்தால் மட்டும்தான் அவன் மாறுவானே தவிர, பணம் கொடுக்காமல் மட்டும் இருப்பதனால என்ன பண்ணுவாரு? திருடி பண்ணுவார், அவ்வளவுதான். வெறுமனே பணம் கொடுக்காமல் இருப்பதனால நாம் அவரை நல்வழிப்படுத்தி விட முடியாது. என்ன பண்ணுவோம்? பிச்சை எடுக்கிற மனிதரை, பிச்சைக்காரனை திருடனா மாற்றுவோம், அவ்வளவுதான். அது சரியான வழி அல்ல. ஒருவேளை நாம் உண்மையிலேயே மாற்றணும்னு நினைச்சா அவரை மாற்றுவதற்கான செயல்கள் ஏதாவது செய்தால் மட்டும்தான் அது சாத்தியம். இல்லைன்னா என்ன பண்றது? நம்முடைய கஞ்சத்தனத்தை இந்த மாதிரி மறைத்துக் கொள்வது. கஞ்சத்தனத்தை இந்த மாதிரி மறைத்துக் கொள்வது வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு நபர் பொறிக்கடை வச்சிருந்தார். எந்த சாதுவோ சன்னியாசியோ வந்தாலும் ஒரு கைப்பிடி பொரியள்ளி கொடுக்க மாட்டார். ஆனா திடீர்னு ஒரு பெரிய சுழல் காத்து அடிச்சு இந்த பொரியெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சான், பறந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேல இந்த பொரியவெல்லாம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, பறந்துருச்சு, கைவிட்டு போயிருச்சுன்னு. கைமீறி போனோன்னு என்ன, நாராயண அர்ப்பண வஸ்து, எல்லாம் நாராயணனுக்கே அர்ப்பணம், எல்லாம் நாராயணனுக்கே அர்ப்பணம்னு சொல்ல ஆரம்பிச்சாராம். ஆழமான பட்டினியில் கிடந்தாலும் மனம் ஒருநிலைப்படாது. மனம் முழுவதும் என்ன, ஆங்ஞையில வச்சு தியானம் பண்ண முடியாது. ஏன்னா வயிற்றுலயே இருக்கும். வயிற்றுலயே இருந்ததுன்னா எப்படி மனசை ஆங்ஞையில வைக்க முடியாது. அப்பவும் மனம் ஒருநிலைப்படாது. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக நடத்தும் நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் NSP. NSPயால் நீங்கள் பெறும் உடனடி பலன்கள்: உடல் சக்தி அதிகரிப்பு, தீராத நோய்களிலிருந்து உடனடி விடுதலை, மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்விலிருந்து உடனடி விடுதலை, கவலை, தூக்கமின்மை மற்றும் கர்ம வினைகளிலிருந்து உடனடி விடுதலை, உறவுகளில் இனிமை, செல்வச் செழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை தரும் மன அமைப்பை உருவாக்கும் தியான முறைகள். மேலும் NSPயில் வாழும் ஞானியிடமிருந்து நீங்கள் பெறும் தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலான குண்டலினி சக்தி உயிர்ப்பிக்கப்படுகின்றது. தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா செல் சக்தி 1300% வரை அதிகரிக்கிறது. இது கேன்சர் போன்ற தீராத வியாதிகள் வருவதையே தடுக்கிறது என்று மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்விலும் இந்த பலன்களை அனுபவமாக உணர நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. முன்பதிவிற்கு 7200003311 7200003322 0417523766. நடைபெறும் நாள் ஜனவரி மாதம் 25, 26, 27, 28, 2012. இடம் துளுவ வேளாளர் கல்யாண மண்டபம், கடம்பராயன் தெரு, திருவண்ணாமலை 606601. மனிதர்கள், இது தவம் கிடையாது, பட்டினி விரதமாகாது. தானாகவே நடந்த ஒரு விபத்தை சேவையை போல காட்ட முயற்சி செய்வது. அதங்க விபத்து நடந்துட்டு இருக்கு, காத்தடிச்சு எல்லாம் பறக்குது. இவரானா, கடவுளே இதெல்லாம் உனக்காக நான் கொடுக்கிறேன், எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் எடுத்துக்கொள். பட்டினி விரதமாகாது, விபத்து சேவையாகாது. இங்க அறவே உண்ணாமல் இருப்பவனுக்கு ஞானம் கைகூடாது. புத்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே இதை முயற்சி செய்து பார்த்தார். சுத்தமா உணவு இருந்தாமல்
இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் பார்த்தார். அவர் ரொம்ப அழகா சொல்றாரு தன்னுடைய அனுபூதி நடந்த கதையை. எப்போ இதுக்கு மேல இந்த மாதிரி பட்டினி கிடப்பதனாலே நமக்கு ஞானம் கிடைக்காதுன்ற தெளிவு அவருக்கு பிறந்து, அங்கு ஒரு பெண் கொண்டு வந்து கொடுத்த பாயசத்தை அருந்தி தன்னுடைய பட்டினி கிடக்கும் தன்மையை நிறுத்தி கொண்டு, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் உடம்பை அழிக்கிறதும் கூடாது, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் உடம்பை அளவுக்கு மீறிய சுகத்திலே வைத்திருப்பதும் கூடாது அப்படிங்கிற தெளிவை புரிந்து கொண்டு நடுமை நிலைக்கு, மத்தியப்பந்தான்னு சொல்வார்கள், நடுநிலைக்கு வந்தாரோ அந்த வினாடியே அவர் ஞானமடைந்தார். ரொம்ப அழகா சொல்றாரு. எப்ப நான் நடுநிலைக்கு வந்தனோ அப்பொழுது ஞானமடைந்தேன். புத்தருடைய வாழ்க்கையில ஆரம்ப கட்டத்துல சுகபோகத்தின் எல்லைக்கே சென்றவர். ஒரு மலர் உதிர்ந்து இருப்பதை கூட அவர் வாழ்க்கையில் அவர் பார்த்ததில்லை. அவங்களுடைய தந்தை அந்த மாதிரி அரண்மனையை நடத்தி கொண்டிருந்தார். அந்த மாதிரி அந்த அரண்மனையை வச்சிருந்தார். மலர் உதிர்வதை கூட பார்க்காமல் அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையை செய்து கொண்டிருந்தார். இந்த ஆழ்ந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். மலர் உதிர்வதை கூட பார்க்காத அளவிற்கு வைத்திருந்தார்னா அவருடைய தந்தை எவ்வளவு சுகபோகத்தின் உச்சியிலே வைத்திருந்திருப்பார்னு பாருங்க. ஒரு பக்கம் சுகபோகத்தின் உச்சியை பார்த்தவர், அதனால இன்னொரு பக்கம் துக்கத்தினுடைய எல்லையை பார்க்க வேண்டும், இந்த தவத்தினுடைய எல்லையை பார்க்க வேண்டும். இந்த எல்லைக்கு போறார். பெண்டுலம் இந்த பக்கம் போனா இந்த பக்கம் போயே தீரணும், அந்த மாதிரி இந்த பக்கத்தோட எல்லைக்கு போறார். ஆனா ரெண்டு எல்லையிலுமே ஜீவன் முக்தி பூரணத்தன்மை அடையப்படுவதில்லை என்ற தெளிவுக்கு வந்து நடுத்தன்மைக்கு, பேலன்ஸ்டா இருக்கிற தன்மைக்கு வந்தவுடனேயே அந்த வினாடியே ஞானமடைந்தார். நாமளும் அளவுக்கு மீறி உண்டோமானால் நம்முடைய சக்தி முழுவதும் உணவை செரிப்பதிலேயே செலவாகிவிடும். மனம் ஒருநிலைப்படாது, நமக்குள்ள இருக்கிற உயர் சக்திகள் விழிப்படையாது. அதே மாதிரி ஆழமான பட்டினியில் கிடந்தாலும் மனம் ஒருநிலைப்படாது. மனம் முழுவதும் என்ன ஆங்ஞையில வச்சு தியானம் பண்ண முடியாது. ஏன்னா வயிற்றுலயே இருக்கும். வயிற்றுலயே இருந்ததுன்னா எப்படி மனசை ஆங்ஞையில வைக்க முடியாது. அப்பவும் மனம் ஒருநிலைப்படாது. இந்த எல்லைக்கு போனாலும் வயத்தை ரொம்ப அதிகமா நிரப்பினாலும் மனம் ஒருநிலைப்படாது. வயத்தை ரொம்பவும் பட்டினி போட்டாலும் மனம் ஒருநிலைப்படாது. அதுதான் சொல்றாரு, மிகுதியாக உண்பவனுக்கும் அறவே உண்ணாமல் இருப்பவனுக்கும் யோகம் கைகூடாது. மிகுதியாக உறங்கும் இயல்புடையவனுக்கும் எப்போதும் விழித்துக் கொண்டே இருப்பவனுக்கும் யோகம் கைகூடாது. 24 மணி நேரமும் தூங்குற மனிதர்களுக்கும் யோகம் வராது. 24 மணி நேரமும் முழிச்சிட்டே இருக்கவனுக்கும் யோகம் வராது. ரொம்ப அளவுக்கு மீறி தூங்குறவங்க பார்த்தீங்கன்னா தூக்கத்தாலேயே டயர்ட் ஆகிறது. தூங்கியே டயர்ட் ஆகிற ஒரே ஜீவன் மனிதன் தான். ஒருத்தர் வந்து சொன்னார், சாமி என் லைஃபே ரொம்ப டயர்டா இருக்கு, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. நான் சொன்னேன், ஏங்கய்யா ஏன் டயர்டா இருக்கு? உங்களுடைய தினசரி ரொட்டீனை சொல்லுங்க, உங்களுடைய தினசரி அட்டவணையை சொல்லுங்க, அதை வச்சு உங்களுக்கு ஒரு சரியான தீர்வு என்னால் கொடுக்க முடியும். அவர் சொன்னாரு, சூரியன் சுள்ளுன்னு மூஞ்சில பட்ட உடனே முழிச்சுப்பேன் சாமி. ஜன்னல் வழியா சூரியன் சுள்ளுன்னு மூஞ்சில பட்ட உடனே நான் முழிச்சுப்பேன் சாமி. நான் சொன்னேன், அது பரவாயில்ல, தப்பு இல்லையே, நல்லது தானே. அப்படின்னா காலையில் 8 மணிக்கு முடிச்சிருவீங்களா? இல்ல சாமி, எங்க வீட்டில் ஜன்னல் மேற்கு பக்கமா இருக்கு. ரொம்ப டேஞ்சரஸான மனிதர்கள். ரெஸ்ட் எடுத்தே டயர்ட் ஆகிறாங்க. அவர்கிட்ட பேசினா இப்படித்தாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்பா ரொம்ப டயர்டா இருக்க? இப்பதான் எந்திரிச்சேன். ரெஸ்ட் எடுத்தே டயர்ட் ஆகிற ஒரே ஜீவன் மனிதன் தான். இந்த இயற்கையிலிருந்து விலகி போன ஜீவன். நல்லா பாருங்க, எல்லா மிருகங்களுமே காலையில் எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷா அலைவா இருக்கும். ஒரு பூனையை பாருங்க, எந்திரிச்ச உடனே உடம்பு முழுவதையும் முறுக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஒரு கண்ணுக்குட்டியை பார்த்தா கூட சரி, எந்திரிச்ச உடனே அதை கட்டி வச்சிருக்கிற கோலை சுத்தி சுத்தி வரும், குதிக்கும். ஒரு நாய் எந்திரிச்ச உடனே தன்னுடைய எல்லை முழுவதையும் போய் பார்த்துட்டு வரும், வேற யாராவது வந்திருக்காங்களான்னு. ஆனா மனுஷன் மட்டும்தான் எந்திரிச்ச உடனே புரண்டு படுத்து திரும்பவும் போரை இழுத்து போத்திக்கிற ஒரே மிருகம். பகல் முழுவதையும் கனவு கண்டு தீர்க்கின்ற மனிதன் இரவிலும் கனவிலேயே தான் வாழ்வான்.
பகல் கனவும் இரவு கனவும் நெருக்கமான தொடர்புடையது. பரமஹம்ச நித்யானந்தரின் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள். எந்த பக்கத்தை திறந்தாலும் உங்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகள். 26 மொழிகளில் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள். மேலும் 8000 மணி நேரத்திற்கு மேல் பரமஹம்ச நித்யானந்தர் ஆற்றிய சொற்பொழிவுகள் CD மற்றும் DVDக்களாக கிடைக்கின்றன. உங்களின் எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை பார்த்து கேட்டு படித்து பயனடையுங்கள். புத்தகங்கள் கிடைக்கும் இடம் நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை 606604 www.nityananda.org. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. ஒருத்தர் சொன்னார், சாமி நான் கரெக்டா காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன் சாமி. அப்புறம் என்னப்பா பண்ணுவேன்? யோகம் பண்ணுவியா, தியானம் பண்ணுவியா? இல்ல சாமி 4-5க்கு திரும்ப புரண்டு படுத்து தூங்கிடுவேன். எந்திரிச்ச உடனே போர்வையை இழுத்து போத்தி படுக்கிற ஒரே மனிதன், ஒரே விலங்கு மிருகம், ஒரே மிருகம் மனிதன் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தார்களே தவிர தூங்கவில்லை. ஏதோ ஒரு கனவு நிலையிலேயே, மந்தத்தன்மையிலேயே, மன உளைச்சலிலேயே மிதந்து கொண்டிருப்பவர்கள். நல்லா புரிஞ்சுங்க. பகல் முழுவதையும் கனவு கண்டு தீர்க்கின்ற மனிதன் இரவிலும் கனவிலேயேதான் வாழ்வான். பகல் கனவும் இரவு கனவும் நெருக்கமான தொடர்புடையது. பகல் கனவு கண்டுட்டே இருக்கிற மனுஷன் ராக்கனவுலையுமே தான் இருப்பான். ராக்கனவுலையுமே தான் இருப்பான். நாம் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, பகல்ல உங்களுடைய மனம் உங்களுடைய அவேர்னஸ் இல்லாம இயங்கிக்கிட்டே இருக்கிறத அலோ பண்ணீங்கன்னா, ராத்திரிலையும் உங்க அவேர்னஸ் இல்லாம அது பாட்டுக்கு தானா இயங்கிக்கிட்டே ஓடிட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, இது ரெண்டுத்துக்கு நடுவுல பேலன்ஸ் இல்லாம, இது ரெண்டுத்துக்கு நடுவுல தெளிவில்லாம உங்களுடைய உணர்வு ஆழ்ந்த துக்கத்திலே அலைந்து கொண்டு இருக்கும். பகல்லையும் தெளிவான விழிப்புல இருக்காது, இரவுலையும் தெளிவான தூக்கத்தில் இருக்காது. நனவிலும் கனவிருக்கும், தூக்கத்திலும் கனவிருக்கும். அப்ப ரெண்டுத்திலையுமே முழுமை இல்லாமல் தடுமாறுவது. இது போன்ற மனிதனுக்கு யோகம் கைகூடாது. யோகம் அவர்களுக்கு வருவதில்லை. இயற்கையை விட்டு விலகி போன ஒரே மிருகம் மனிதன். ஒரு சின்ன கதை. ஒரு நடுத்தர வயது மனிதன், அவனுக்கு அவனுடைய மனைவியையும் மனைவி வச்சிருக்கிற அந்த பூனை ரெண்டையுமே பிடிக்காது. ரெண்டையுமே எப்படியாவது தொலைச்சிடணும்னு நினைச்சுட்டே இருந்தான். மனைவியை தொலைக்கிற அளவுக்கு சக்தியோ தைரியமோ இல்லை. அந்த பூனையாவது தொலைச்சிடணும்னு ஒரு நாள் அந்த பூனையை மூட்டை கட்டி கார்ல ஒரு 10 கிலோமீட்டர் எடுத்துட்டு போய் திறந்து விட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தா வாசல்ல பூனை இருந்தது. ஒரு வாரம் கழிச்சு என்னன்னா, ரொம்ப ரகசியமா சாக்கு பையில கட்டி வேற ஒரு திசை வழியா போய் ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல விட்டுட்டு வந்துட்டான். வந்த ஒரு அரை மணி நேரத்துல பூனை வந்துருச்சு. மூணாவது என்ன பண்ணா, மூணாவது முறை நெருக்கும் குடுக்கும் வளையும் எங்கெங்கயோ திரும்பி அங்க இங்க போய் இவனுக்கே வழி தெரியாத ஒரு காட்டுக்குள்ள போய் சாக்கு பையில கட்டி அந்த பூனையை விட்டுட்டு திரும்பி வந்துட்டு இருந்தான். வழியில இவன் வழி தவறிட்டான். இவனுக்கு வழி தவறிச்சேன்னா இவனுக்கே தெரியாத வழிகளை போனதுனால, காட்டுக்குள்ள போனதுனால மெதுவா வீட்டுக்கு போன் பண்ணி, ஏம்மா பூனை வீட்டுல இருக்கான்னு கேட்டான். அந்த அம்மா வீட்டை சொன்னா, ஆமா இங்கதானே இருக்கு பூனை அப்படின்னா. எப்படியாவது கேட்டு வழி தெரிஞ்சு சொல்லு, நான் வழி தவறிட்டேன் அப்படின்னு. இயற்கையிலிருந்து வழி தவறிய ஒரே விலங்கு மனிதன். தூக்கத்திலிருந்து விழித்தாலும் டயர்டா இருக்கிறது. இயற்கையிலிருந்து வழி தவறி போனதனாலதான் நடந்தது. நனவு நிலை
பகல் முழுவதும் விழித்திருக்கும் நேரம் முழுவதும் விழிப்புணர்வோடு இருந்தீர்களானால் தூக்கத்தில் இருக்கும் நேரம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும். ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க முடியும். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. மிகுதியாக உறங்குபவனும் ஆழமான தூக்கத்தை பார்க்க மாட்டார்கள். நல்லா ஏன் நாம ரொம்ப நேரம் படுக்கையில படுத்திருக்கோம்னா, ஆழ்ந்த உறக்கம் நடக்கலினாதான் ஃப்ரெஷ் ஆக மாட்டோம். அதனால படுக்கையிலேயே புரண்டுட்டு இருப்போம். ஆழ்ந்த தூக்கத்தை பார்த்துட்டோம்னா ஒரு 4 அல்லது 5 மணி நேரம் படுக்கையில படுத்திருக்கிறதே போதுமானது. ஏன்னா ஆழ்ந்த தூக்கத்தை பார்த்துருவோம். அப்படி ஆழ்ந்த தூக்கத்தை பார்க்க முடியலைனாதான் 10 மணி நேரம் படுக்கையில படுத்திருந்தாலும் தூங்கின மாதிரி ஒரு உணர்வே இருக்காது. அடிச்சு போட்ட மாதிரி டயர்டா இருக்குன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது இதுதான். ஏன்னா உறங்கும் பொழுதும் ஓய்வெடுப்பதில்லை, அலைந்து கொண்டே இருப்பது. யார் யாரெல்லாம் உடல் படுக்கையில் கிடக்கும் பொழுதும் உணர்வாலே அலைந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் பேய்க்கு சமம். மிகவும் ஆழமாக நாம் செய்ய வேண்டிய வாழ்க்கை முறை, உணவிலும் உறக்கத்திலும் தெளிவை கொண்டு வருவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவன் முக்தியின் பல பரிமாணங்களை வெளிப்படுத்துவோம். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் மனவளம், தீட்சையினால் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தியின் அளப்பரிய ஆற்றலால் உலக அளவில் மனிதர்களை தாக்கும் மனோரீதியான நோய்களான மன அழுத்தம், மனச்சோர்வு, தூக்கமின்மை, பயம் மற்றும் பயத்தாக்குதல் ஆகிய பிரச்சனைகள் 100% குணமடைகிறது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. கல்பத்தரு தியான முகாமில் இந்த அதிசயத்தின் ஆழமான அனுபவத் துளி உங்களுக்குள்ளும் நிகழ்கின்றது. இந்த பலன்களை நேரடியாக பெற கல்பத்தரு தியான முகாமில் சந்திப்போம். பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்தரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், விடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. உடம்பு கிடக்கு, ஆனா உணர்வு என்ன? அலைஞ்சிட்டு இருக்கு. அதனாலதான் டயர்டா இருக்கிறது. பேய் நிலைக்கு சமமாக இருப்பது. இங்க கிருஷ்ணன் சொல்லுகின்றான், மிகுதியாக உறங்கும் இயல்புடையவனுக்கும் எப்போதும் விழித்துக் கொண்டே இருப்பவனுக்கும் யோகம் கைகூடாது. யோகம் கைகூடுவதில்லை. அதனால உறங்குகின்ற நேரத்தை சரியான அளவிலே அமைத்துக் கொள்வது. ஒரு சாதாரண மனிதனுக்கு 8 மணி நேர உறக்கம் தேவை. யோகம் பழகுகின்ற, ஜீவன் முக்த விஞ்ஞானத்தை பழகுகின்ற ஒரு சாதகனுக்கு 6 மணி நேர தூக்கம் போதுமானது. ஜீவன் முக்தியை அடைந்த ஒரு மனிதனுக்கு 3 to 4 மணி நேர உறக்கம் போதுமானது. என ஜீவன் முக்தி அடைந்த மனிதர்களுக்கு உறக்கம் கிடையாது, யோக நித்திரைன்னு சொல்வார்கள். உடலை கிடத்துவது. ஒரு சாதகர்களுக்கு 6 மணி நேர தூக்கம் போதுமானது. வாழும் பொழுது பகல் நேரத்துல ஆழ்ந்த அவேர்னஸோட வாழ ஆரம்பிச்சாலே இரவில் உறங்கும் பொழுதும் ஆழ்ந்த தூக்கத்திலே இருப்போம். அதனால உணவுன்னு வரும் பொழுது வயிற்றை முழுமையாக நிரப்பாமல் 60% உணவாலும் 20% நீராலும் மீதி 20% எளிமையாக லேசான அமைப்பு, லேசான உணர்வோடையும் இருக்கணும். வயிறு முழுவதும் நிரப்பப்படக்கூடாது. உண்ணப்படும் பொழுது உணவை ஆழ்ந்து மென்று நொறுங்க தின்பீர்களானால், அவேர்னஸோட சாப்பிட்டீங்கன்னா அளவுக்கு மேல சாப்பிட முடியாது. அவேர்னஸ் இல்லாம டிவி பார்த்துட்டோ இல்ல சினிமா பார்த்துட்டோ நியூஸ் பேப்பர் பார்த்துட்டோ கொட்டி கொட்டி மூடனா என்ன பண்றது? எவ்வளவு உள்ள போச்சுன்னே தெரியாது. குப்பை தொட்டி மாதிரி கொட்டி மூடிடுறது. உள்ள வெறுமை அதிகமா இருந்தாதான் என்ன பண்ணுவோம்? நாமளும் கொட்டி மூடிடுவோம். அதனாலதான் இந்த டிப்ரெஷன் வந்தா ஆண்கள் எல்லாம் ஊத்தி மூடிடுறது, பெண்கள் எல்லாம் கொட்டி மூடிடுறது.
ஆண்கள் என்ன பண்றாங்க, ஊத்தி மூடிடுறார்கள், பெண்கள் கொட்டி மூடுறார்கள். ரெண்டுமே ஒரு விதமான அடிக்ஷன் தான், ரெண்டுமே ஒரு விதமான போதை தான். அளவுக்கு மீறி உண்ணாமலும் முழுமையாக பட்டினி கிடக்காமலும் நாம் ஆழ்ந்த அமைதியோடு தன்னை சமநிலையில் வைத்துக் கொள்வது, தன்னை சமநிலையில் வைத்துக் கொள்வது, இதுதான் நாம் மிகவும் அடிப்படையாக செய்ய வேண்டிய ஒரு சத்தியம், மிகவும் ஆழமாக நாம் செய்ய வேண்டிய வாழ்க்கை முறை. உணவிலும் உறக்கத்திலும் தெளிவை கொண்டு வருவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவன் முக்தியின் பல பரிமாணங்களை வெளிப்படுத்துவோம். ஒண்ணுமே வேண்டாம், இந்த ரெண்டு விதிகளை மட்டும், இந்த ரெண்டு சத்தியங்களை மட்டும் உங்க வாழ்க்கையில எடுத்துட்டு வாங்க. அடுத்த 6 மாதத்திற்குள்ளாகவே உங்கள் உடலும் மனமும் மிக உயர்ந்த நிலையை நோக்கி செல்ல ஆரம்பித்துவிடும். உணவிலும் உறக்கத்திலும் தெளிவு எடுத்துட்டு வந்தா குறைந்தபட்சம் 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது ஒரு நாள் முழுவதும் உபவாசம் இருத்தல். அது வயத்துக்கு ரெஸ்ட் கொடுக்கிறது. காலையில சூரியன் உதித்தத்திலிருந்து சூரியன் மறைவது வரை, பிரதோஷத்தன்றோ ஏகாதசி என்றோ ஏதோ ஒரு நாள் அல்லது அமாவாசை பௌர்ணமியிலோ 15 நாட்களுக்கு ஒரு முறை. தினந்தோறும் பட்டினி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் என்ன சொல்றது, தினந்தோறும் ஏதாவது ஒரு கடவுள் பெயரால விரதம் இருந்து கடைசியில் அசிடிட்டி வர வச்சுக்கிறது. அது யோகம் அல்ல. 15 நாட்களுக்கு ஒரு முறை உடம்புக்கு வயிற்றுக்கு ரெஸ்ட் கொடுக்கிறது. அன்று முழுவதும் தியான உணர்விலேயே இருப்பது வயிற்றுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கிறது. சில பேர் விரதம்ங்கிற பேரால் அவங்க பண்ற அட்டூழியம் இருக்கு பாருங்க. கந்த சஷ்டி விரதம்னு ஆரம்பிப்பார்கள். சாமி, நான் கந்த சஷ்டி விரதம், ஒரு பருக்கை வாயில படாது அரிசி, ஒரு பருக்கை சோறு கூட சாப்பிட்றதே இல்லை சாமி, 6 நாளும். அப்படியாங்கயா, ரொம்ப கஷ்டமாச்சு. இல்லை சாமி, எப்போவாவது கொஞ்சம் ஒரு படி பால் 10 பழம் சாப்பிட்றது. காலையில படி பாலை சுண்டை காய்ச்சி ஒரு 10 பழத்தோட சாப்பிட்றேன். மதியானம் கொஞ்சம் ரவா கேசரி கிண்டி சாப்பிட்றது. சாயந்தரம் ஒரு 1/2 லிட்டர் பாதாம் பால் மட்டும் குடிச்சிடுறேன். ராத்திரி ஒரு 4 ரொட்டியும் கொஞ்சம் பன்னீர் மட்டும் சாப்பிட்றேன் சாமி. இது விரதமா? ஒரு நபர் டாக்டர் கிட்ட உடம்பு எடை குறையணுன்றதாக டயட் கேட்டார். டாக்டர் சொன்னாரா, காலையில 2 இட்லி, மதியானம் 2 ரொட்டி, ராத்திரி ஒரு கப்பு தயிர் சாதம், இதெல்லாம் சாப்பிட்டுருப்பார். இந்த நபர் கேட்டாரா, இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுமா சாப்பிட்றதுக்கு அப்புறம் சாப்பிட்டுமா சாமி? இதெல்லாம் சாப்பாட்டுக்கு முன்னாடியா சாப்பாட்டுக்கு பின்னாடியா? சமச்சீராக உணவையும் உறக்கத்தையும் அமைத்துக் கொள்ளும் பொழுது நாம் யோகத்தை நோக்கி, ஜீவன் முக்தத்தன்மையை நோக்கி முன்னேறுகின்றோம். ஆரோக்கிய வாழ்வு ஜீவன் முக்திக்கான அடிப்படை குணம். பல நேரத்தில் நான் பார்த்திருக்கேன், மக்கள் இந்த தியானத்தினாலோ சத்குருவின் சாநித்தியத்தினாலோ அந்த ஜீவன் முக்த அனுபூதிக்குள்ள நுழைவார்கள். ஆனா உடம்புல ஆரோக்கியம் இல்லைன்னா அந்த நோய் அந்த ஜீவன் முக்த அனுபவத்தை பிடிச்சி கீழே இழுத்தும். அந்த அனுபவத்திலிருந்து அந்த நபரை கீழே பிடிச்சி இழுத்தும். அதனால நரம்புகளையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டு ஜீவன் முக்திக்காக தயார் செய்து வைப்பது ஒரு முக்கியமான வாழ்க்கையில் செய்ய வேண்டிய செயல். அது நாம் எல்லோரும் செய்தாக வேண்டிய செயல். உணவையும் உறக்கத்தையும் தெளிவாக்குங்கள். நீங்க ஜீவன் முக்த தேடுதல் இருக்கிற தினந்தோறும் தியானம் செய்கிற சாதகர்களாக இருந்தால் 6 மணி நேரத்திற்கு மேல் உறங்காதீர்கள். 6 மணி நேரத்துக்கு குறைவாகவும் உறங்காதீர்கள். 6 மணி நேரம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி சாதகர்களாக இருந்தால் மிக தெளிவாக ஒரு உடல் லேசா இருக்கிறத உணர்ற மாதிரியே உங்கள் உணவு அமைப்பை வைத்துக் கொள்ளுங்கள். காலை, மதியம், இரவு 3 வேளையுமே உடம்பு லேசா ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி உங்களுடைய உணவை வைத்துக் கொள்ளுங்கள். உணவு, உறக்கம் இந்த 2ஐயும் மாற்றினீர்களானால் 6 மாதத்திற்குள் உங்களுடைய உடலும் மனதும் மேம்பட்ட நிலைக்கு வந்துவிடும். அதைத்தான் இந்த சூத்திரங்கள் மூலமாக எம்பெருமான் நமக்கு அளிக்கின்றார். இதையும் தாண்டி ஆழமான சில சத்தியங்கள், ஆரோக்கிய வாழ்வை பற்றி இந்த சூத்திரங்களில் சொன்ன பகவான்
ஆனந்த வாழ்வுக்குரிய ரகசியங்களை அடுத்த சூத்திரங்களிலே அளிக்கின்றார். கெட்டவன் முத்திர குத்துனா அதை வாங்கிக்கிறீங்க, உயரமானவன் முத்திர குத்துனா அதை வாங்கிக்கிறீங்க, அழகானவன் முத்திர குத்துனா அதை வாங்கிக்கிறீங்க, இல்லை அசிங்கமானவன் முத்திர குத்துனா அதை வாங்கிக்கிறீங்க. இல்லை இந்த எல்லா முத்திரைகளையும் தொகுத்து தான் நீங்கன்னு உங்களை எதுவா நினைக்கிறீங்களோ அந்த கருத்தை உருவாக்குகிறீர்கள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் உங்களுக்குள் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தி. குண்டலினி சக்தி என்பது உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக உள்ளார்ந்த ஆற்றல். உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருளும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்கச் செய்வதன் மூலம் உங்கள் வாழ்வில் மிக உயர்ந்த ஆன்மீக அனுபவங்களை அனுபூதியாக பெறுவதற்கு தேவையான சக்தியையும் புத்தியையும் விழிப்படையச் செய்ய முடியும். குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்கச் செய்யும் அரிய நிகழ்வை உங்களுக்குள் நிகழ்த்தும் தருணம்தான் சத்குருநாதர் அளிக்கும் தீட்சை. கல்பத்தரு தியான முகாமில் இந்த சக்தி வாய்ந்த தீட்சையை பெறுகிறீர்கள். பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்தரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. அடுத்த சூத்திரங்கள். सर्वभूतस्थमात्मानं सर्वभूतानि चात्मनि ईक्षते योगयुक्तात्मा सर्वत्र समदर्शनः यो मां पश्यति सर्वत्र सर्वं च मयि पश्यति तस्याहं न प्रणश्यामि स च मे न प्रणश्यति. ஆழ்ந்த ஒரு சத்தியம். சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனः யோ மாம் பஷ்யதி சர்வத்ர சர்வஞ்ச மயி பஷ்யதி தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி. இனிமையான சூத்திரங்கள். எங்கும் நிறைந்த இறை சக்தியில் இரண்டர கலந்த நிலை, எல்லாவற்றிலும் சமநோக்கு உடையவனாக, எல்லா சராசரங்களிலும் இருப்பதாக, தன்னை எல்லா உயிர்களிடத்தும் எல்லா உயிர்களையும் தன்னிடத்தும் காண்கின்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கிய வாழ்க்கையிலிருந்து ஆனந்த வாழ்க்கையை நோக்கி பகவான் நம்மை அழைத்துச் செல்கிறார். யோகத்தில் உறுதி பெற்று இருக்கின்ற மனிதன் தன்னை எல்லா உயிர்களிடத்தும் எல்லா உயிர்களிலும் தன்னையும் எல்லா உயிர்களையும் தன்னிடத்தும் உணர்கின்றான். யார் என்னை எல்லாவற்றிலும் அப்படின்னா இறைவன் சொல்றார், தன்னையே எல்லாவற்றிலும் காண்கிறானோ, எல்லாவற்றையும் என்னிடத்தில் காண்கிறானோ, அவனிடமிருந்து நான் மறைவதில்லைன்னு சொல்றார். ஆழமான இரண்டு சத்தியங்கள். முதல்ல உடம்பையும் மனசையும் தயார் செய்கின்ற நுட்பத்தை அளித்தார். இப்போது உணர்வை தயார் செய்கிறார். வெறும் உணவை மட்டும் கட்டுப்படுத்துறதால ஜீவன் முக்தி வந்துராது. ரொம்ப அழகா சங்கரர் சொல்றாரு, வெறும் வாயாலே உண்ணுகிற உணவு மட்டும் ஆகாரம் கிடையாது. காதால சாப்பிடுறது, கண்ணால சாப்பிடுறது, மூக்கால சாப்பிடுறது, உடம்பால சாப்பிடுறது, எல்லா செய்திகளுமே உணவு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் வாயில சாப்பிட்றத மட்டும், ஓ நான் ரொம்ப சுத்த சைவம், வெங்காயம் முண்டு பச்சை மிளகா மட்டும் கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது. ஆனா கண்ணால பார்க்கறதெல்லாம் கண்டதெல்லாம் பார்க்கறது. அப்ப எங்க யோகம் மலர்றது? வாய்ப்பே இல்லை. வாயால சாப்பிட்றத மட்டும் ஒழுங்கா வச்சுட்டு மற்ற செயலால செய்யறது, மற்ற புலன்களால சாப்பிட்றது எல்லாத்தையும் கண்டதெல்லாம் பண்ணா ஒன்றும் யோகம் மலர்ந்து விடாது. அதனால எல்லாவற்றினாலும் உண்பதும் தூய்மையாக வேண்டும். ஆகார சுத்தையோ ஸ்மிருதி சுத்தி. ஆகாரம் சுத்தமடையும் பொழுது உணர்வு சுத்தமடைகின்றது, சித்தம் சுத்தமடைகின்றது, நினைவு சுத்தமடைகின்றது. அது ஆகாரம்ன்ற உணவை மட்டும்
ஆகாரம் நினைக்காம உள்ளெடுக்கின்ற எல்லாத்தையும் சுத்தமா எடுத்தோம்னா உணர்வும் சுத்தமடைகின்றது. இங்க எம்பெருமான் ரொம்ப அழகா சொல்றாரு. பகவான் யோகத்திலே உறுதி பெற்று சமதிருஷ்டி உடையவன் தன்னை எல்லா உயிர்களை தன்னிடத்தும் இருப்பதாக காண்கிறான். கங்கையில ஒரு சின்ன கோல் மிதந்துட்டு போச்சுன்னா அந்த கோலை வைத்துதான் வலது பக்க கங்கை இடது பக்க கங்கைன்னு சொல்லலாம். அந்த கோலை எடுத்துட்டோம்னா வலது கங்கை இடது கங்கைன்னு இருக்காது, மொத்தமே ஒரே கங்கை தான். அதே மாதிரிதான் இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை, நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அகங்காரம்ங்கிற கோல் தடுப்பதாலே நான் நீன்னு அந்த கங்கையை இரண்டாக பிரிக்கிறோம். கங்கையில இருக்கிற கோலை வைத்து கங்கையை இரண்டாக மனம் பிரித்து பார்ப்பது போல இந்த பிரபஞ்சத்திலே நான்கிற அகங்காரம் உங்களுக்கு இருக்கிறதுனால நான் நீங்கிற ரெண்டா நாம பிரிச்சு பார்க்கிறோம். நாம உலகம். இந்த பிரிவு வந்த உடனேயே பயமும் ஆசையும் ஆரம்பிச்சிருது. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் டிசம்பர் 20, 2011 அன்று வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அவதார பெருநாள் விழா அன்று பரமஹம்ச நித்யானந்தர் அண்ணாமலையார் திருக்கோயில் வளம் மற்றும் அன்று மாலை பரமஹம்ச நித்யானந்தர் தெய்வீகத்தின் வெற்றி எனும் தலைப்பில் அவதார திருநாள் சிறப்பு தியான சத்சங்கம். எங்கெல்லாம் நீங்கள் வாழ்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுடைய ஜீவன் முக்தியின் பலம், உங்களுடைய ஆன்ம பலம், ஸ்திரத்தன்மை, தெளிவு, வாழ்க்கையை நோக்கி எதிர்கொள்ளும் துணிச்சல், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தெய்வீக ஸ்ரத்தை, இவை உங்கள் வாழ்க்கையின் ஒளியாக இருக்க பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ர ஹோமம், ருத்ராபிஷேகம் மற்றும் ருத்ர ஜபம் நடைபெறவிருக்கிறது. ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिः सीदसादनम् प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती धीनामवित्रियवतो गणेशाय नमः. வாழும் அவதார புருஷரின் அவதார திருநாள் பெருவிழாவில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 72003311 மற்றும் 7200003322. இந்த பிரிவு வந்த உடனேயே, நான் நீங்கிற பிரிவு வந்த உடனேயே மனிதர்களை மேல ஆசையோ அல்லது அச்சமோ வந்துவிடும். இந்த நான் நீங்கிற பிரிவை தாண்டி அந்த கோலை எடுத்தா கங்கை ஒன்னா மாறுற மாதிரி அகங்காரத்தை எடுத்து விட்டோமானால் இந்த பிரபஞ்சமே ஒன்றாக மாறிவிடும். பிரபஞ்சம் முழுவதுமே ஒன்றாக தெரியும். அந்த உணர்வு நிலையைத்தான் ஜீவன் முக்த நிலைன்னு எம்பெருமான் சொல்றார். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஆழ்ந்து பார்த்தோமானால் நம்முடைய பர்சனாலிட்டியே வெங்காயம் தான். உரிக்க 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 உள்ள ஒண்ணும் இருக்காது, வெறும் வெங்காயம். உரிச்சி உரிச்சி பார்த்தோன்னா முதல்ல நாம எதை நினைக்கிறோம்? நம்முடைய பல்வேறு பரிமாணங்கள்ல நாம விளையாடுற விளையாட்டுக்கள், இதைத்தான் நாம நினைக்கிறோம். உதாரணத்துக்கு சில பேருக்கு நீங்க அம்மா, சிலருக்கு நீங்க
தலைவன், உங்களுடைய தந்தைக்கு நீங்கள் மகன், உங்களுடைய மகனுக்கு நீங்கள் தகப்பன், உங்களுடைய பாஸுக்கு நீங்க ஊழியன், உங்களுடைய ஊழியர்களுக்கு நீங்க தலைவன், சில பேருக்கு அண்ணன், சில பேருக்கு தம்பி, சில பேருக்கு நண்பன், சில பேருக்கு எதிரி. இந்த மாதிரி பல பரிமாணங்களை, பல முகங்களை வைத்துக்கொண்டு விளையாடுகிறீர்கள். யாருகிட்ட எந்த முகம் வேணுமோ அதை காமிக்கிறீங்க. அதனாலதான் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான சத்தியம், எங்க எது வேணுமோ அங்க அந்த முகத்தை காட்டி விளையாடுகிறீர்கள். நீங்க பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில, உங்களுடைய பாச நோக்கி பேசும்பொழுது இருக்கிற முக அமைப்பு வேற, அடுத்து உங்க ஒர்க்கரை நோக்கி திரும்பும் போது இருக்கிற முக அமைப்பு, மன அமைப்பு வேற. 2 போன்ல பேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த போன்ல எப்படி பேசுறீங்க, இந்த போன்ல எப்படி பேசுறீங்க. பாஸ்கிட்ட பேசும்பொழுது தொனி எப்படி இருக்கு, வேலைக்காரங்கிட்ட பேசும்பொழுது தொனி எப்படி இருக்கு. உங்களுடைய மனம் அகங்காரத்தை வைத்து விளையாடுவதை பார்க்கலாம். இந்த மாதிரி சமூகம் உங்களுக்கு கொடுத்த பர்சனாலிட்டிஸ் எல்லாம் சேர்ந்துதான் நீங்கன்னு ஒண்ணு நினைக்கிறீங்க. சமூகம் உங்க மேல குத்தின எல்லா முத்திரையும் சேர்ந்துதான் நீங்கன்னு நினைக்கிறீங்க. சமூகம் உங்களை நல்லவன்னு முத்திரை குத்தினா அதை வாங்கிக்கிறீங்க, கெட்டவன்னு முத்திரை குத்தினா அதை வாங்கிக்கிறீங்க, உயரமானவன் முத்திரை குத்தினா அதை வாங்கிக்கிறீங்க, அழகானவன் முத்திரை குத்தினா அதை வாங்கிக்கிறீங்க, இல்ல அசிங்கமானவன் முத்திரை குத்தினா அதை வாங்கிக்கிறீங்க. இல்ல இந்த எல்லா முத்திரைகளையும் தொகுத்து தான் நீங்கன்னு உங்களை எதுவா நினைக்கிறீங்களோ அந்த கருத்தை உருவாக்குகிறீர்கள். அந்த கருத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையிலே விளையாடுகிறீர்கள். இந்த கருத்தை வைத்துக் கொண்டுதான் உங்கள் வாழ்க்கையின் விளையாட்டு துவங்குகிறது. இந்த வாழ்க்கை அப்படிங்கிற லீலை நடக்கின்றது. ஆழ்ந்த ஒரு சத்தியம் என்னன்னா, ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொழி, உங்களுடைய நாடு, உங்களுடைய கலாச்சாரம், உங்களுடைய இனம், உங்களுடைய குலம், உங்களுடைய மதம், உங்களுடைய வாழ்க்கை முறை, இப்படின்னு உங்களுடைய அகங்காரத்தோட எல்லா பாகமுமே உங்கள் மீது போர்த்தப்பட்ட போர்வைகள் மாதிரி. உங்கள் மீது போர்த்தப்பட்ட துணி, சிலதை போர்வைன்னு நினைக்கிறீங்க, சிலதை சால்வேன்னு நினைக்கிறீங்க, சிலதை உங்க மேல போடப்பட்ட கட்டுன்னு நினைக்கிறீங்க. ஆனா எல்லாமே உங்க மேல போடப்பட்டது. அதனுடைய தன்மையை பொறுத்து சிலதை நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது நமக்கு போட்டிருக்கிற கட்டுப்பா, இந்த கை கால் உடைஞ்சு போனா கட்டு போடுற மாதிரி, இது நமக்கு போட்டிருக்கிற மாவு கட்டு. சிலதை என்ன நினைக்கிறீங்க, இல்ல இல்ல இது நமக்கு போடப்பட்ட சால்வை. சிலதை என்ன நினைக்கிறீங்க, இல்ல இல்ல இது நம்ம வசதிக்காக போட்டுக்கிட்ட போர்வை. ஆனா நீங்க எப்படி நினைச்சாலும் உங்க மேல போடப்பட்டிருக்கிற மதம், இனம், சமூகம், மொழி, நாடு, பண்பாடு, இது எல்லாமே உங்கள் மேல் போடப்பட்ட பல்வேறு துணிகள். இந்த துணிகளுடைய தொகுப்பு தான் அகங்காரம். ஆழ்ந்து இந்த சத்தியங்களை உள்நோக்கி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே பல்வேறு அகங்காரங்களுக்கு இடையிலே நடக்கின்ற மோதல் தான். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, பிடுதி, பெங்களூர் 9742203311 08027202084.